அதே போல் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கும்போது உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, ஐ மீன் உங்கள் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன், அதாவது உங்களுடைய இங்கிலீஷ் உச்சரிப்பு முறை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ். இப்போ நீங்கள் எப்படி எப்படி பேசலாங்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கணும், இப்படியா அப்படியா, இந்த மாதிரி வருமா அந்த மாதிரி வருமா அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்படி கன்ஃபியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர்லையும் பேசுகிறதுலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிற இந்த ஏர்லி ஸ்டேஜில் உங்கள் உச்சரிப்பு முறை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நாம் இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டு அந்த அக்சண்ட்டை பின்னாடி, ஐ மீன் அந்த ப்ரொனன்சியேஷனை பின்னாடி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.